பாஜக ஆட்சி தான் தமிழகத்துல நடைபெறுது, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். என்னப்பா அந்த ரசிகர்கள் தான் முட்டாள்கள், ஆதரவாளர்களுக்கு ஒண்ணு இதெல்லாம் விளங்காது. உங்களுக்கு கூடவா தெரியல நான் பிஜேபியோட ஆள், அவங்களை மாத்தலனாலே இது அவர் வாய்த்தரன்னு சொல்ல போறது இல்லை. அவர் செய்கைகள்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் மற்றதை விளங்கிக்கிற மாதிரி இதையும் விளங்கிக்கிறோம். மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ் தாய் வாழ்த்தை எழுதினவர், அவருடைய பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அங்க கூட ஒரு தமிழ்நாட்டுடைய உரிமையை நிலைநாட்ட முடியல அப்படிங்கும்போது எப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும்? எப்போ தமிழ் மொழிக்கு நேரடியாக வெளிப்படையாக அவருடைய டிரான்ஸ்பரன்சி மாதிரியே கெடுதல் இழைத்திருக்கிறாரோ, இவர் தமிழ் மொழியின் தமிழ் இனத்தின் துரோகின்னு என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். வாக்கு கொடுத்து இந்த இடத்துல அமர வச்சிருக்கிற இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக, இந்த இனத்தின் உரிமையை காப்பதற்காவது நான் பேசி இருக்கணும்ல, அதுக்கும் பேசலன்னா நீ துரோகி தானே. ஒருத்தனுக்கு ஒருத்த மக்களுக்கு இடையில பண்ணா அது துரோகம், நாட்டுக்கு எதிராவோ ஆள்பவருக்கு எதிராவோ பண்ணா அது பேரு ராஜ துரோகம். இப்ப விஜய் பண்ணியிருப்பது ராஜ துரோகம். இப்ப கூடவா நான் உனக்கெல்லாம் உணரல, அப்பட்டமா தமிழ் மொழிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. அப்ப வாங்குற உரிமையை எப்படி கட்டி காப்பாத்தி கொண்டு வரணும்? எவ்வளவு மலிவானவன் நீ. 3ஆவது நாள் முடிஞ்ச பிறகு நாங்கள் இன்னும் எதிர்த்து நிற்போம் என்னோ வீர ஒரு கோலத்தனமா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு. எவ்வளவு பெரிய ராஜ துரோகி இந்த ஆளு. இன்னமும் தமிழ்நாட்டுல இவர் எப்படி விட்டு வச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு விளங்கல. இந்நேரம் சட்டமன்றத்துக்கு முன்னாடி, அந்த தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி பொதுமக்கள் தமிழர்கள் எல்லாம் கூடி நின்று இந்த ஆளை பதவி விலக சொல்லி ஓட விரட்டி இருக்க வேணாம். இப்படியேதான் ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கும், கடந்து போய்கிட்டே இருக்கணுமா? ஒரு முக்கியமான பிரச்சனை எழும்பொழுது இது இடம் தொடங்கிருக்குன்னு தெரிஞ்சவொடனே அங்க வேற ஒண்ணு கிளப்பி விடுவாங்கல்ல, அதையே தான் இங்க விஜய்க்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் ஜான வரைக்கும் நிர்மல்குமாரும் ஆதவர்ஜனாவும் அவருக்கு அறிவுறுத்திட்டு இருக்கிறாங்க. பேய்கள் தலைவரித்தாடும் பொழுது நம்ம அன்றாட பிரச்சனையே பிரச்சனை ஆகிடும். தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திரைப்பட இசையமைப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். இளந்திரன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அமைச்சரவையிலையும் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ். அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார், எல்லா அதிகாரிகளையும் மாற்றினாங்க, ஏன் தலைமைச் செயலாளரை இந்த அரசு மாற்றலை அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன் மாற்றலை? இது நம்ம நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் தான் வெளிப்படையான அரசுன்றது இல்லை. நான் வெளிப்படையாக பாஜகவினுடைய தமிழ்நாடு கிளைன்னு சொல்லி தான் அவர் வெளிப்படையாக காட்டுறாருல. சாய்குமார் தானே. ஒரு தேர்தல் ஆணையம், காவல்துறை உயர் அதிகாரிகள்லேருந்து எல்லா முக்கியமான துறைகள்லையும் தலைமைச் செயலர் வரைக்கும் ஆளை மாற்றுவாங்க தேர்தல் சமயத்தில். அந்த மாற்றுவாங்கன்றதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு நாள் ஒவ்வொரு அரசாங்கம் அவர்களுக்கு அனுசரணையாக, அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற அதிகாரிகளை தான் உயர் பதவியில் வைப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு நாங்கள் சொன்னால் எங்கள் ஆணைப்படி செயல்படுகிறவர்கள் இருந்தால் தான் நாங்கள் நினைக்கிற மாதிரி தேர்தலை நடத்த முடியும். நியாயமாக நடத்துறதுக்கு இல்லை, நாங்கள் நினைக்கிற மாதிரி நடத்த முடியுன்றதுக்கு உயர் பதவியில் வைப்பாங்க. அப்போ தலைமைச் செயலரை மாற்றி சாய்குமாரை கொண்டு வராங்க. அப்போ அவங்க தேர்தல் ஆணையரால் நியமிக்கப்பட்டவங்கன்னா பிஜேபியால் நியமிக்கப்பட்டவங்க, அதாவது மோடியாலையும் அமித்ஷாவாலையும். எல்லாரையும் மாற்றுறீங்களே, அவரை ஏன் மாற்றலைன்னு வெளிப்படையாக கேட்கறது விஜய் வெளிப்படையாக சொல்கிறாரு. என்னப்பா அந்த ரசிகர்கள் தான் முட்டாள்கள், ஆதரவாளர்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் விளங்காது. உங்களுக்கு கூடவா தெரியல நான் பிஜேபியோட ஆள், நான் அவங்கள மாற்றலைன்னாலே நான் அவர்களோட கிளை அலுவலகம் தானே இங்கே நடத்திட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இதை நம்ம இவ்வளவோ ஆழ்ந்து ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், அவர் வெளிப்படையாக தான் சொல்கிறாரு, நான் பாஜகவோட கிளை தான். பாஜக ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெறுது, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்லை, அப்படி அவரே வெளிப்படையாக அதை வார்த்தைகளால், ஏன்னா எதுக்குமே பேசுறது இல்லை, அதனால் இது அவர் வாய்த்தரன்னு சொல்ல போகிறது இல்லை. அவர் செய்கைகள்லேருந்து நம்ம எல்லாத்தையும் மற்றதை விளங்கிக்கிற மாதிரி இதையும் விளங்கிக்கிறோம். இது கிளை, பாஜகவினுடைய கிளை அரசு தமிழ்நாட்டில். தமிழ் தாய் வாழ்த்து விவகாரம் சார், அதுவுமே அவர் கையில் எடுக்கிறாரு. ஆளுநர் ஆசைப்பட்டது தான். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழ் தாய் வாழ்த்தை எழுதினவர், அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அங்கே கூட ஒரு தமிழ்நாட்டுடைய உரிமையை நிலைநாட்ட முடியலை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது? பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக மேலே என்ன இந்த விமர்சகர்கள் திமுகவுக்கு எதிரானவங்க போடும்போது, அது தெலுங்கு குடும்பம் தானே, அவனுங்கெல்லாம் தெலுங்கங்க, அவங்கள போய் தமிழ்நாட்டில் உயர்த்தி இந்த பதவியில் வச்சுருக்கீங்கன்றவங்க. உண்மையாலுமே நான் பலரை இப்படி சொல்லுவாங்க, இவன் தமிழன் இல்லை, இவன் தெலுங்கு, இவன் கன்னடம். நான் அந்த ஆராய்ச்சி எனக்கு பொதுவாகவே பிடிக்காது. அவன் எந்த பின்னணியிலிருந்து தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளை வாழ்ந்திருந்தா, அவன் இந்த இனத்தை குறித்து, இந்த மொழியை குறித்து, இந்த தமிழோட கலாச்சாரத்தை குறித்து அவன் செயல்பாடு எப்படி இருக்கு, நேர்மையா இருக்கானா இல்லை இதுக்கு எதிராக மறைமுகமா கள்ளத்தனமா செயல்படுறானா, அவ்வளவுதான்.
ஏன்னா தமிழர்களே பல தமிழர்களுக்கு எதிரிகளை பகையோடு செயல்படும் போது அது மாதிரி நான் பார்க்கறதே இல்லை. அந்த மாதிரி விஜய் வந்து அரசியலுக்கு வந்த உடனே என்ன இருந்தாலும் அவங்க அம்மா தெலுங்கு தானே, இவர் தெலுங்கர் தானே, இவருக்கு தமிழ் உணர்வு இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆளப்போறான் தமிழன் பாடினதே பொய், இவர் ஆளப்போறான் தெலுங்க அப்படின்னு தான் பாடியிருக்கணும்லாம் சொன்னாங்க. நான் அப்போ விஜயை வந்து எவ்வளவு அரசியல் சார்ந்து அவரோட நடிகராகவோ ஒரு திரைப்பட துறையில் இருக்கும்பொழுது அவரை பற்றி நமக்கு விமர்சனமே கிடையாது. ஏன்னா ஹி வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர், என்டர்டெய்னர். பிடிச்சா ஒரு படத்தை பார்த்தோம், பிடிக்காத படத்தை ஐயா சரியில்லைன்னு சொன்னோம், அவ்வளோதான். அரசியலுக்கு வந்த பிறகு நம்மளை நேரடியாக நம்ம மொழியை, இனத்தை, கலாச்சாரத்தை பாதிக்கிறனால நம்ம எங்கெங்கெல்லாம் விமர்சிக்கணுமோ அங்கே விமர்சித்தோம், எதிர்த்தோம். இப்போ அப்படிதான். அந்த மொழி அடிப்படையிலையோ இவர் அந்த பின்னணி இதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. ஆனால் இன்னைக்கு எப்போ வந்து தமிழ் மொழிக்கு நேரடியாக வெளிப்படையாக அவரோட டிரான்ஸ்பரன்சி மாதிரியே வெளிப்படையாக தமிழ் மொழிக்கு இவர் வந்து ஒரு தீங்கு கெடுதல் இழைத்திருக்கிறாரோ, இவர் தமிழ் மொழியின், தமிழ் இனத்தின் துரோகின்னு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது நான் கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, மக்களுக்கே வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. ஏதாவது மூச்சு விட்டாரா? கொஞ்சமாவது இந்த மொழியின் மீது ஒரு பற்று உள்ளவனோ அல்லது பற்றே வேணாய, பொறுப்பில் இருக்கிற, எனக்கு பற்று இல்லைனாலும் எனக்கு கடமை இருக்குல்ல, அந்த பதவிக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல. அப்ப இவர்களுக்காவது இந்த என்னை வாக்கு கொடுத்து இந்த இடத்துல அமர வச்சிருக்கிற இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக, இந்த இனத்தின் உரிமை காப்பதற்காவது நான் பேசியிருக்கணும்ல. அதுக்கும் பேசலன்னா நீ துரோகி தானே. தமிழ் நம்ம இலக்கிய வரலாற்றுல துரோகின்னா பொதுவாக ஒருத்தனுக்கு ஒருத்தர் மக்களுக்கு இடையில பண்ணா அது துரோகம். நாட்டுக்கு எதிராகவோ ஆள்பவருக்கு எதிராகவோ பண்ணா அது பேரு ராஜ துரோகம். அரசனுக்கு எதிராக பண்ணும்பொழுது, அந்த அரசனுடைய அரசாங்கத்துக்கு, அந்த ராஜரீகத்துக்கு எதிராக பண்ணும்பொழுது அது ராஜ துரோகம். ராஜாவே மக்களுக்கு பண்ணும்போதும் அது ராஜ துரோகம் தான். இப்போ விஜய் பண்ணியிருப்பது ராஜ துரோகம். ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார். அதனுடைய பொருள் என்ன, நோக்கம் என்ன நினைக்கிறேன், நம்ம தனிப்பட்ட இடத்துல நான் கேட்குறேன். ஆளுநர் அரசு அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு இப்படி ஒரு ஆணை வந்திருக்கிறது, 3 பாடல்கள் பாடியே ஆக வேண்டும், அதுல வரிசை அந்த கிரமத்தையும் எங்களுக்கு ஆணையாவே கொடுத்திருக்காங்க. முதல் பாடல் வந்தே மாதரம், 2வது ஜனகணமன என்கிற தேசிய கீதம், 3வது தமிழ்தாய் வாழ்த்துன்னு வந்திருக்குன்னு அவர் ஒரு பிரஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த தகவலை எதுக்கு வெளியில பகிர்றாரு? இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போகுது, இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை என்ன, நாளைக்கு குற்றம் சொல்லிடாதீங்க, அங்க இருந்து வந்துருச்சுன்னு அவங்களுக்கு வெளியே சொல்லிட்டேன். இதை அவர் சொல்லாம இருந்திருந்தா, நிகழ்ச்சி நடந்திருந்தா எல்லாம் அரசாங்கத்து மேலதான் குதிப்போம். இப்ப அழகா அவர் வந்து எனக்கு ஐ எம் இன்கேப்பபிள், இதுல எனக்கு ஒரு துணை வேந்தரா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இப்படி வந்துருச்சு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என் பல்கலைக்கழகத்தை காப்பாத்துங்க, தமிழ் மொழியினுடைய இந்த உரிமையை காப்பாத்துங்கன்றதோட ஏக்கம் தானே அந்த பத்திரிகையாளர் இவர் அறிவிப்பேன். அதை கூட கேட்டு செயல்படாம விழா முடிஞ்ச பிறகு ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த ஆள்லாம் எவ்வளவு பெரிய துரோகி, இவருக்கு ஆதரவு அளிச்சவங்க நீ சரியா இப்பவும் பேசுறியோ தப்பா பேசுறியோ, இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் உணர்றியோ, அது வேற விஷயம். இப்ப கூடவா நான் உனக்கெல்லாம் உணரலன்னு நான் அவங்களை கேட்கிறேன். இப்ப கூடவா அவனால உணர முடியல எவ்வளவு அப்பட்டமா தமிழ் மொழிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. தமிழ் 2 நாளுக்கு முன்னாடி தெரிய வரும்பொழுது உடனே இவர் வந்து ஏதோ செயல்பட்டிருக்கணும்ல. பதவி பொறுப்பேற்ற உடனே டெல்லிக்கு போய் அனுமதி கேட்டு வரேன்னாரு. எல்லா அரசியல்வாதிகளும் தலையால் அடிச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு ராங் பிரசிடென்ட்ஸை முன்மாதிரியை செட் பண்ணிட்டே, நாளைக்கு தமிழ்தாய் வாழ்த்தை எப்படி பாடணும், எங்க பாடணும்னா இனிமே டெல்லி ஒன்றியம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் செய்யணுன்ற ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்திட்டே, தவறான முன்மாதிரியை அப்படின்னு போய் கேட்காதன்னு சொன்னாங்க. கேட்டு இந்த ஆள் வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி, இப்ப என்ன பண்ணாரு? 2 நாள் முன்னாடி இந்த தகவல் தெரிஞ்சோடனே மறுபடியும் அதே பாணியிலேயே அது பிரதமருக்கோ கேட்டு, ஏன்னா ஒன்றியத்துல இருந்து அரசாங்க ஆணையா வரல, ஆளுநர் அலுவலகத்திலிருந்து வருவது எப்படி ஆணையாக முடியும்? அவருக்கு அந்த லீகல் கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் அப்படி ஒரு சட்டம் பிறப்பிக்க முடியாது தமிழ்நாட்டுல. ஒன்றியம் அனுப்புனதை இங்க வந்து நிறைவேற்றுவதற்கு அவர் தகவல் அனுப்பலாம் செய்ய முடியும். இவர் யார் பல்கலைக்கழகத்துக்கு இதை தான் பாடணும்னு சொல்றதுக்கு? அது ஆளுநர் நிகழ்ச்சியா இருந்து ஆளுநருக்குன்னு தனி நிகழ்ச்சியே இருக்க முடியாது. இந்த தமிழ்நாட்டினுடைய நிகழ்வில் சில நிகழ்வுகளுக்கு அவர் பொருத்தமானவர், அந்த இடத்துல அவர் இருந்தால் சரியா இருக்கும், அந்த பொறுப்புல இருக்கிறாங்கன்னு கூப்பிடலாம். பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாக்கு இவர் வந்து என்ன ப்ரோ சான்சலரா வர்றாரா, துணைவேந்தர் வர்றாரு? அந்த பல்கலைக்கழக ஆளுநர் என்ன அதிகாரத்துல வர்றாரு? ஆளுநர் தான் அந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர், அவரு தான் அதுக்கான பொறுப்பு, அவரு தான் விழா நாயகர். அவ்வளவு பெரிய விஷயம் உச்ச நீதிமன்றம் போய் இந்திய கவனத்தையே ஒரு பல்கலைக்கழகத்தின் உரிமையா அந்தந்த மாநில அரசாங்கத்தை கொண்டு வர்றதுக்கான போராட்டத்தை தொடங்கின இடம் இல்ல. அப்ப நீ இதுல வந்து திமுகன்னு பாத்தீங்கன்னா நீ எவ்வளவு மலிவானவன் நீ. இது திமுகவினோட உரிமை இல்லையே, தமிழ்நாட்டோட உரிமை இல்ல. திமுக இன்னைக்கு போயிடலாம், ஸ்டாலின் போயிடலாம், உதயநிதி போயிடலாம், விஜய் போயிடலாம், பின்னாடி இந்த மாநில நிக்கும் இல்ல, தமிழ்நாடு நிக்கும் இல்ல, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் நிக்கும் இல்ல. அப்ப வாங்கின உரிமையை நீ எப்படி கட்டி காப்பாத்தி கொண்டு வரணும்?
நாங்கள் தான் நியமிப்போம் துணைவேந்தர், இது எங்களுக்கான மாநிலம், எங்க மொழி, எங்க உரிமை அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு தூரம் போயிட்டார்ல. உச்சநீதிமன்றமே அதை அங்கீகரிச்சது இல்லை, ஒன்றும் எதிர்க்கலையே, தடை சொல்லலையே. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது ஆளுநர் இதுல இருந்து உன்னுடைய மாநில பாடலை வந்து தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது மொழி வணக்கம் இல்ல, அதை போய் 3வது பாடுவேன்னு அந்த அனுப்புறாரு ஆளுநர். நீ அதுக்கு பதில் சொல்லாம நடக்க விட்டுட்டு 3வது நாள் முடிஞ்ச பிறகு நாங்கள் இன்னும் எதிர்த்து நிற்போம் என்னோ வீர ஒரு கோலத்தனமா ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு. எவ்வளவு பெரிய ராஜ துரோகி இந்த ஆளு. இன்னமும் தமிழ்நாட்டில் இவர் எப்படி விட்டு வச்சிட்டு இருக்காங்கன்னே எனக்கு விளங்கலை. இந்நேரம் சட்டமன்றத்துக்கு முன்னாடி அந்த தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி பொதுமக்கள் தமிழர்கள் எல்லாம் கூடி நின்று இந்த ஆளை பதவி விலக சொல்லி ஓட ஓட விரட்டி இருக்க வேணாம். எவ்வளவு பெரிய அப்பட்டமான வெளிப்படையான ஒரு துரோகத்தை இந்த மொழிக்கு பண்ணியிருக்காரு இந்த ஆளு. இதில் கூட சார் முதலமைச்சரை பதவியேற்ற உடனே பிரதமரை போய் பார்த்து தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும், மாநில பாடலுக்கு நீங்கள் முதல் அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ உரிமையாக நாங்கள் பெற்று வாங்கியிருக்கிறோம், முன்னாடி இருக்கிற திமுக அரசு மாதிரிலாம் இல்லை, நாங்கள் வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னலாம் பெரிய அளவில் பேசுனவங்க. ஆனால் இன்றைக்கி இது தொடர்பாக இது ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லாமல் கடந்த அடுத்தடுத்த பிரச்சனையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்களே சார். இது இப்படியே தான் ஒவ்வொரு பிரச்சனைகளுமே நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கும், கடந்து போய்கிட்டே இருக்கணுமா? பேய்கள் தலைவரித்தாடும் பொழுது நம்ம உயிர் வாழ்கிறதே அன்றாட பிரச்சனையே பிரச்சனையாகிடும். அதனால இதை வந்து யாருக்கும் சிந்திக்க நேரம் விடாமல் அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்து அது பிஜேபியோட டெக்னிக் இல்லையா. காலகாலமாக ஒரு முக்கியமான பிரச்சனை எழும்பொழுது இது தொடங்கிருச்சுன்னு தெரிஞ்சவொடனே அங்கே வேற ஒன்று கிளப்பி விடுவாங்கல்ல. அதையே தான் இங்கே விஜய்க்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை தான் ஜான வரைக்கசாமியும் நிர்மல்குமாரும் ஆதவர்ஜனாவும் அவருக்கு அறிவுறுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தான் கவனத்தை அதுக்கு போகாமல் எல்லாம் அவங்க அங்கே வேலையை பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனே, நமக்கு மொழி உணர்வு என்ன உணர்வு இருந்திருந்தா, நம்ம மாநிலத்தின் உரிமை இருந்திருந்தா விஜய்க்கு எதிராக தான். இப்போ ஆளுநருக்கு எதிராகவோ பிஜேபிக்கு எதிராகவோ போராட வேண்டாம். விஜய்க்கு எதிராக போரிடுவது வந்து பிஜேபிக்கு எதிராக போரிடுவது மாதிரி தானே. அவங்க சொல்லி தானே இப்போ தமிழ் பாடல நம்மளுடைய மொழி வணக்கத்தை 3வது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. விஜய பதவியை விட்டு விரட்டுறது தான் இந்த ராஜ துரோகியை நம்ம இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ உரிமைகளை இழந்துட்டு இருக்கணும். இது எங்கே தொடங்கி இருக்குது பாருங்கள். இது தமிழ்தாய் வாழ்த்து என்னையா ஒரு பாட்டுக்கா நீங்கள் வந்து இவ்வளோ அடிச்சுக்கிறீங்கன்னு சில பேர் உள்ளெல்லாம் பேசுகிறாங்க, வெளியே பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும், பேச முடியாது. சில விஷயங்களை வந்து யாருக்குமே இப்போ நானுமே பல விஷயங்களை பொது வெளியில் பேச முடியாது. உள்ளே பேசும்போது சிலவங்க சொல்கிறேன், என்னையா தமிழ்தாய்னு ஒரு பாட்டு வச்சுக்கிட்டோம், சரி நம்ம மொழி தான், அதுக்கு இவ்வளோ பெரிய சீன் போடணுமான்னு. அவன் ஒரு பாட்டை புதுசாக ஒரு தேசிய கீதம் ஏற்கனவே இருக்குது, வந்தே மாதரம்னு புதுசாக ஒரு பாட்டை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் அதை சட்டமாக நிறைவேற்றிட்டான்ல. இப்ப குடியரசுத் தலைவர் மட்டும்தானே கையெழுத்திடணும், அங்க வரைக்கும் அது மசோதாவா முடிஞ்சிருச்சு. இப்ப அவ்வளவுதான், அது சட்டம் ஆயிடுச்சு. ஒரு பாட்டை நீ சரியா பாடலன்னா 3 ஆண்டு தண்டனை அவன் போடுறான். நீ 3வது இடத்துல ஒரு பாட்டை போட்ட பிறகு பாட்டுக்காவில அடிச்சிருக்கீங்கன்ற இப்ப கூட அறிவு வரல இவங்களுக்கெல்லாம். ஒரு பாட்டை நீ சரியா பாடலன்னா நீ அப்படி அசட்டையா நின்னா 3 ஆண்டுகள் தண்டனைன்னு சொல்லியிருக்கான் உனக்கு. வந்தே மாதரத்தை உனக்கு புரியாத மொழியில நீ பாடுறத நீ பாட்டுன்னு அழிச்சுப்படுத்தாது. அவன் அதை ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டான். இவங்களுக்கு இப்ப கூட இது வழங்காது. இந்த கூட்டம் இருக்காங்களே 20 விழுக்காடு அறிவு வளர்ச்சியற்ற கூட்டம், அவங்களுக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இப்போ நம்ம பேசின இந்த சட்டம்னு ஒன்று இப்படி நிறைவேறி இருக்கு. அந்த பாடலுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு இடத்துல ஏதோ இடத்துல எழுந்து நின்று இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில் பொது நிகழ்ச்சியில் வந்தே மாதம் பாடிட்டு இருக்கும்போது இவன் செல்போனை பார்த்துட்டு இருந்தா அதை ஒரு கேமரா கவர் பண்ணா இவனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்க முடியும்னு கூட இவனுக்கு தெரியல. இவன் தான் நாளைக்கு சிக்க போறான். நம்மளாம் நமக்கு இருக்க அடையாளத்தில் அந்த மாதிரி நிற்க முடியாது. நம்ம வேற வழி இல்லாமல் மனசுக்குள்ள எதிர்ப்போடையும் வெறுப்போடையும் இந்த பாடலுக்கு எழுந்து நிற்க தான் போறோம். நான் வந்தே மாதரம் பாடலுக்கு எதிரி தான், இதை நான் பொது வெளியில சொல்றேன். இது அரசு ஆணையா இருக்கனால எனக்கு வேற வழி கிடையாது, நான் எழுந்து நின்று தான் ஆகணும். எனக்கு அந்த பாட்டு பாட விருப்பம், நான் அமைதியாக நிற்பேன். ஆனால் அவனால் நிற்க முடியாது, அவன் ஃபோன் ஒன்றவன் நாளைக்கு எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சானா நீ இந்த பாடலுக்கு அவமரியாதை செய்தான்னு கேமரா பதிவு சான்றோட நிறுத்தி 3 ஆண்டு சிறை தண்டனை இவனுக்கு வழங்க முடியும். அவனுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போனது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு. இவனுக்கு விளங்குமான்னு எனக்கு தெரியாது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய விமர்சனம் வச்சாங்க, பாஜகவோட ஆளு, பாஜகவோட பி டீம், பாஜகவோட நேரடி அணி, இப்படியெல்லாம் விமர்சனம் வச்ச கட்சிகள் தான் இன்னைக்கு கூட்டணிகள்லேயே இருக்கு. அதுக்கான விளக்கங்கள் கூட கொடுத்தாங்க, நாங்கள் அப்போ நினச்சோம் இப்போ இல்லைன்னு. ஆனால் இப்போ அவங்க கட்சியிலேருந்தே ஒரு ஆள் சொல்கிறாரு இது பாஜக ஆட்சி, பாஜகவோட சித்தங்கள் தான் செயல்படுத்துகிறாரு, ஆளுநருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாருன்னு. ஆனால் அதே கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் இந்த ஆட்சியை ஆதரிக்கிறார், சிறப்பான ஆட்சிங்கிறாரு. அதே கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இந்த ஆட்சியை எதிர்க்கிறார். இதெல்லாம் நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? ஒரு அரசியல் பார்வையாளராக நீங்கள் எப்படி தான் பார்க்குறீங்க இதை? நான் ரொம்ப எளிமையாக தான் புரிஞ்சுக்கிறேன். விஜய் ஒரு கோலை நான் சொல்லும்போது கீழே என்ன அவரோட ரசிகர்கள்லாம் திட்டுறாங்க, வழக்கம் போல் திட்டுவாங்க. எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் பேசுகிறேன், அதுக்காக கருத்தை மாற்றிக்க முடியாது. நான்
விஜய் ஒரு கோழைன்றத இவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே, அதுதான் வெளிப்படை. ஜேம்ஸ் வசன் சொன்னால் விஜய் மேலே வன்மம் இருக்குன்னு நீ சொல்கிற, விஜய் மேலே ஏதோ கோவம் இருக்குது, திமுக காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னு சொல்கிற. இப்போ நீ சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் சீன்றாங்கன்னா இதுக்கும் அவர் எதிர்வினை ஆற்ற மாட்டாரு, அவர் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காரு, நம்ம காலுக்கடியில் கிடக்கிறாரு பிஜேபிக்காரர்கள் நினைக்கிறதுனால தானே வெளிப்படையாக அப்படி சீண்டி பார்க்க முடியுது. அதனால தான் விஜய் ஒரு கோழைன்னு சொல்கிறேன். இது வெளிப்படையாக அவனோட மக்களுக்கு தெரியணும். இந்த ஆதரவாளர்களுக்கு என்ன புரியல, நம்ம அண்ணனை முதல்வர் நாற்காலியில் உட்கார வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி நேரடியாக அரசியல் கட்சியாக வர முடியலன்றதை 2026 தேர்தலோட விளங்கி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் அண்ணாமலையை கொண்டு வர பார்த்தாங்க. அதுக்கிடையில் இந்த சின்ன கால வரையறைக்குள்ளேயே அண்ணாமலை மேலே நம்பிக்கை இழந்து தனுஷை கொண்டு வர்றாங்கன்றது வெளியே செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பிஜேபி இவரை கொண்டாந்து ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. இவங்க வாக்களித்திருப்பது நடிகர் விஜய்க்கல்ல, பிஜேபியினுடைய கிளை அரசுக்குன்னு இந்த மக்களுக்கு புரியலை. இந்த உண்மையை அவன் என்னைக்கு விளங்கிக்கிறானோ, அந்த அண்ணனோட கருப்பு கோட்டை தாண்டி அண்ணன் அழகு அண்ணன் ஸ்டைலுன்றதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அறிவு ஒரு நாள் வரும்ல, சிந்திப்பான்ல. அது 3 மாதங்களில் வரலாம், 6 மாதங்களில் வரலாம், நிச்சயமாக அவனுக்கு வரும். பாதி பேருக்கு விளங்குற அன்னைக்கு இவங்க எல்லாம் விஜய்க்கு எதிராவாங்க. ஆமாம், இவர் இப்போதான் புரியுது அவங்கெல்லாம் சொன்னப்போ அவங்க மேலே கோவப்பட்டோம், இவர் பிஜேபியோட ஆளுன்றது நம்ம என்ன தப்பு நம்ம பண்ணிட்டோம், இவங்கெல்லாம் விளங்கிக்குவாங்க. ஆனால் அதுக்குள்ளே தனுஷ் காலை ஊனிடுவார். இப்போ பிஜேபி கொண்டு வர்ற அடுத்த ஆளு தனுஷ். அது என்ன சார், உண்மையாலுமே தனுஷ் ஒரு அரசியலுக்கு தான் வராரா, இல்லை எப்படி அது சும்மா கிளப்பி விட்றாங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நியூஸ் வைரல் ஆகும், அது மாதிரி தனுஷ் இன்னைக்கு வைரலாக இருக்கிறார், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை உண்மையாலுமே பாஜக இறக்கி விடுற ஒரு ஆள், விஜய்க்கு எதிரான ஒரு ஆள், அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, விஜய்க்கு எதிரெல்லாம் கிடையாது. இல்லை, இன்னொரு ஸ்டாண்ட் பை 31 எலெக்ஷன்ல விஜய் வெர்சஸ் தனுஷ் அப்படி எல்லாம் இல்லை. அதுதான் அது விஜய் இந்த 5 ஆண்டுகள் பொறுப்பாக அவங்களுக்கு ஏவலாளியா ஒரு சேவகரா உண்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காது. எந்த நேரத்திலும் பல்ட்டி அடிக்கலாம், மாறலாம், சூழ்நிலை எப்படி ஆகும் தெரியாது. அதனால தனுஷ் ஸ்டாண்ட் பையாக கொண்டு வர்றாங்க. இந்த ஃப்ரீ கிஃப்ட் அவருக்கு நேஷனல் அவார்டு அப்படிலாம் சொல்றாங்களே, அது நான் யூகம் பண்ண முடியாது. இது எனக்கு வெளிப்படையாக தெரியறதுனால தனுஷ் பிஜேபி கொண்டு வர்றாங்கன்றது எனக்கு பல அரசியல் நிகழ்வுகள் வழியாக எனக்கு தெரிய வரனால சொல்கிறேன். அந்த தேசிய விருதுகளில் எப்போவுமே பல கூத்துகள் நடப்பது உண்டு. காலகாலமாக பல நடந்திருக்கு, நியாயமானவர்களுக்கும் சென்றிருக்கும். ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிற நல்ல இயக்குநர்கள், சில நடிகர்கள், கலைஞர்கள், மூத்தவங்கள்லாம் சிலருக்கு போராடி வாங்கி கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். நியாயமான விருதுகளும் உண்டு, நியாயமற்ற இந்த மாதிரி அரசியல் காரணத்துக்காக தரப்படுகிற விருதுகளும் உண்டு. நான் அந்த கேப்டன் மில்லர் படம் பார்க்காதனால என்னால் பேச முடியல, பார்த்துருந்தா நான் சொல்லியிருப்பேன் இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் தனுஷ் திறமையான நடிகர்ன்றத அவர் விமர்சிக்கிறவன் எதுக்கிறவங்க கூட மறுக்க மாட்டான். அவர் நல்ல நடிகர்னு நமக்கு தெரியும். ஆனால் தொடர்ந்து ஒரே ஆண்டில் இப்படி 3 விருதுகள் வர்ற அளவுக்கு எதுவும் நடந்துதான்னு எனக்கு தெரியல. ராயன் படம் பார்த்துட்டீங்க? இல்லை, நான் 2மே பார்க்காதனால எனக்கு கருத்தே கிடையாது. கண்டிப்பா அதுவும் திறமையான நடிகர், அதுல அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த படத்துக்கு ஏன் வருது அப்படிங்கிறது தான் நிறைய. அதை நான் பார்த்துருந்தா என்னோட கருத்தை கூட நான் சொல்லியிருப்பேன். ஆனா அவர் மோசமா நடிச்சிருக்க வாய்ப்பு இல்லையே. ஆனா அப்படி பார்த்தா அப்ப நீங்க தனுஷோட எல்லா படத்துக்கும் தானே கொடுக்கணும். அவர் தான் திறமையான நடிகர்னு தெரிஞ்சு போகுது. அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் அவர் இயல்பா ஈடுபாட்டோட தான், முழு ஈடுபாட்டோட நடிப்பாரு. அப்ப எல்லா படத்துக்கும் கொடுத்துருக்கணுமே. ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது இதுல அரசியல் இருக்கலாம்னு என்னால் யூகிக்க முடியும் மொழிய, என்னால் அப்படி சொல்ல முடியாது. நிச்சயம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ அவங்க தான் அவர் இயக்கி கொண்டு வர்றாங்கன்னு பல அரசியல் நகர்வுகளை பார்க்கும்பொழுது எனக்கு விளங்குது. இப்போ நான் தனுஷ் ஒன்றும் எதிர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை. அறிவிப்பு வந்திருக்கிறதுக்காக நான் போய் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ண போறாரு, யாருடைய ஏவலுக்கு அவர் செயல்படுகிறாருன்னு தெரிஞ்சா நான் எதிர்ப்பேன். இல்லை நிஜமாலுமே ஒரு நல்ல நோக்கத்தோட மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வராரான்றது நம்ம கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். அப்போ அதற்கேற்ற ஆதரவு நிலைப்பாடை நான் எடுப்பேன். ஏன்னா விஜய் வரும் பொழுதும் பெரிய அளவில் மக்களுக்கு ஒரு நல்லது செய்வார்னு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. அப்புறம் அவருடைய அரசியல் நிகழ்வுகள், செயல்பாடுகள், இன்னைக்கு முதலமைச்சரானதுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் பெரும் விமர்சனத்துக்குள்ளாகுது. தனுஷ் அப்படிங்கிற ஒரு ஆளை முன்னிறுத்துறது அப்படிங்கிறது சினிமாலிருந்து யார் வேணாலும் சுலபமாக அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டிடுச்சுன்னு நல்லா விமர்சனம். ஆமாம், நம்ம தான் பார்க்குறோமே, ஒரு கண்ணு முன்னாடி ஒரு லிவிங் டெஸ்டிமோனி பார்க்குறோமே. விஜய் எப்படி கஷ்டப்படாமல் 5 பரப்புரைக்கு போய் முதல்வர் ஆக முடியும், சினிமா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து அறிவை மழுங்கடிக்க செய்திருக்கிறதுன்றதை பார்த்துட்டோம். யாருக்கு ஆசை வராது? என்ன அதிகார தோரணை, இத்தனை ஆட்கள், ஏவலாட்களோட, இத்தனை பேர் பாதுகாப்பு படையோட தினமும் அழகாக பொட்டு வச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கோட்டை மாட்டிட்டு போய் மேலே நின்று பிரிட்ஜை பார்க்குற இது உங்களுக்கு வாழ்க்கை எங்கே கிடைக்கும்? ஓசி சாப்பாடு, ஓசி பெட்ரோல், வண்டி எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து உங்களை எல்லாரும் ஆனரபிள்னு கூப்பிட்ற இடத்துல உட்கார வச்சா அந்த அதிகாரம் தருகிற அந்த சுகம், போதை எவ்வளோ இலவசமாக கிடைச்சிருக்கு இவருக்கு, இந்த ஆளுக்கு. அதனால தான் மதிப்பு தெரியாமல் இப்படி சுற்றிட்டு தெரிகிறாரு. மக்களுக்காக ஒன்றுமே செய்யலையே. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி இளந்தரையன். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.